பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரம் உண்டு, உபத்திரப்பட்ட உங்களுக்கு உயர்வு உண்டு. ஆதார வசனம் சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தானியேல் 6:28 வசனம். தரியுவின் ராஜ்யபாரம் காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஜெயம் கொள்ளுகிறவர்களே, யோவான் 16:33 இயேசு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அவர் ஜெயித்தால் நாமும் ஜெயிப்போம். நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கும் வரை ஜெயம் நம்முடையதே. அப்படி என்றால் இந்த உபத்திரம் யாருக்கு? நமக்குத்தான். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உபத்திரவத்தின் காலத்தில் மாத்திரம் அவர் நம்மை தனியே விட்டு போவதும் இல்லை. மாறாக அவர் நம்மை விட்டு போய்விட்டதால் உபத்திரம் வந்தது என்பதும் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவர். அவர் நம்மோடு இருக்கும்போது எப்படி நம்மை உபத்திரவம் தாக்கலாம்? உலகத்தில் உபத்திரம் உண்டு என்றுதான் சொன்னார். அது உன்னை தாக்கும் என்று அவர் சொல்லவில்லை. உபத்திரவம், அநியாயம், அக்கிரமம், வஞ்சகம், ஏமாற்றுதல் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அதன் மத்தியில் தான் இருக்கிறோம். நம்முடைய அஜாக்கிரதையினால் அல்லது நமது பெருமையினால் தேவனின் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, அல்லது நம்மை சோதித்து பார்ப்பதற்காக, அல்லது நமக்கு எதன் மூலம்தான் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்ததினால், நமது விசுவாசத்தை பலமாக ஊன்ற கட்டுவதற்காக, அல்லது நம்முடைய பக்தி வைராக்கியத்தை உலகத்திற்கு காட்டுவதற்காக, இன்னும் எத்தனையோ காரணங்களுக்காக கர்த்தர் நம்முடைய வாழ்வில் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். மேற்கண்ட காரணங்கள் ஏதோ ஒன்றில் விழுந்து விடுவோம். ஆக உபத்திரமும் நம் வாழ்வில் வராமல் இருப்பது கூடாத காரியம். நாம் ஆழியின் ஊடாக நடந்தாலும் அக்கினியின் ஊடாக நடந்தாலும் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். ஏசாயா 43:2. எப்படிப்பட்ட உபத்திரவங்களாக இருந்தாலும் தானியேலை சிங்கை கபிக்குள்ளே போட்டார்கள். ஒரு முழுவதும் சிங்கங்களின் மத்தியில் தான் இருந்தார். கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவர் நம்மேல் அக்கினி படாமல் தண்ணீர் மோதி அடிக்காமலும் பார்த்து கொள்வேன் என்கிறார். அது எப்படிங்க? இதற்கு யாத்திராகம் 14, தானியேல் 3 சாட்சி வாசியுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்காக வைராக்கியமாக விட்டு கொடுக்காமல் தொடர்ந்தேச்சியாக அவரையே மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி உயிரே போனாலும் போகட்டும் என்று தேவனை முன்னிறுத்தி முக்கியப்படுத்தி வாழ்வோருக்கு இந்த உபத்திரவம், நெருக்கம், டெஸ்ட் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைத்து ஒப்பற்ற ஆசீர்வாதங்களால் நிறைத்து யாரும் அருகில் கூட வர முடியாத அளவிற்கு உயர்த்துவதும் அதிகம்தான். தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களின் வாழ்க்கை சரிதியை படியுங்கள். இவர்கள் இளம் எபிரேய வாலிபர்கள், அழகும் ஞானமும் உள்ளவர்கள். கிட்டத்தட்ட 17 வயதில் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள். பொதுவாக பக்தி, பயபக்தி, வைராக்கியம் இவையெல்லாம் வயதான காலத்தில் காட்டலாம் என்றுதானே உலகம் சொல்லாமல் சொல்கிறது. கிறிஸ்துவம் உலகமும் இதற்கு விதிவிலக்கில்லை. ஆனால் இவர்கள் டீனேஜ் பிள்ளைகள். புதிய இடம், புதிய பாஷை, புதிய சூழ்நிலை, அடிமைகள். எப்படி வேண்டுமானால் அவர்கள் சொல்லுவதற்கு கேட்டு அடிபணிந்து அன்றாட வாழ்விற்கு பிரச்சனை இல்லாமல் தங்களை காத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. தீட்டு என்றால் தீட்டுத்தான், கர்த்தருக்கு அது பிடிக்காது என்றால் பிடிக்காதான், தள்ளிவிட்டார்கள். தங்கள் தேவனுக்காக தங்கள் உயிரையும் துச்சமாக வைத்தார்கள். தொடர்ந்து வைராக்கியமாக தேவனையே தொழுதார்கள். அந்நிய மண்ணிலே தேவன் அந்நிய மண்ணிலேயே இவர்களை உயர்வான உயர்வை கொடுத்தார். இன்று நம்முடைய வாலிப பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். இயேசு படகில் தான் இருந்தார். காற்று மழையும் வந்து படகை மூழ்கடிக்கும் நிலைக்கு கொண்டு வந்து போகவில்லையா? இயேசு விட்டு விட்டாரா? கர்த்தருடைய ஜனங்களுக்கு மிகவும் அவசியமானது தேவனை குறித்த பயபக்தி. அவருக்காக எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாமல் வாழக்கூடிய வைராக்கியம் வைத்தல். இந்த இரண்டையும் தொடர்ந்தேச்சியாக வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அவரை மாத்திரமே தேடுதல். இதை செய்து பாருங்கள். உங்களை எதற்குள் போட்டாலும், எங்கு அனுப்பலாலும் பயப்பட தேவையில்லை. பெரிய பெரிய அதிகாரியுடைய வாயை உங்களுக்கு எதிராக தீர்ப்பிட, பேச, பயமுறுத்த எழுப்பினால் கட்டி போடுவார். ஒரு நாவும் உங்களுக்கு எதிராக பேச முடியாது. அக்கினி போன்ற எப்பேற்பட்ட சோதனையிலும் அழகாக வெளியே கொண்டு வருவார். உங்களது உயர்வை எவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு திறந்துவிட்ட ஆசீர்வாத கதவுகளை எவரும் பூட்ட முடியாது. வெளிப்படுத்தல் 3:7.
அப்பொழுது சோர்வு வந்தாலும் பயப்படாதீர்கள். ஐயோ, கீழே விழுந்து விட்டோமே, பின்வாங்கி விட்டோமே, தெரிந்தே செய்து விட்டோமே, இது தெரியும் ஆண்டவருக்கு பிடிக்காது, நானாக தெரிஞ்சிட்டேனே, இனி கர்த்தரை எப்படி தேடுவது என்று நீங்களே சுணங்கி கொள்ளாதீர்கள். ஆபிரகாம், தாவீது, ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் யாவரும் கொஞ்சம் அசந்து விட்டவர்கள்தான், தவறினவர்கள்தான். ஆனால் தேவ கிருபையை பெற்று மறுபடியும் தேவ வீட்டிற்குள், அவருடைய அன்பிற்குள், அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விட்டவர்கள். அப்படி நீங்களும் அறிக்கையிட்டு இன்றே மன்னிப்பை பெற்று இனிமேல் எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் கர்த்தர் அந்த புயலின் மத்தியில் உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை மறவாமல் இருங்கள். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதை காட்டிலும் கோடாகோடி வலிமை ஞானம் உடையவர் உங்களோடு இருக்கிறார். 1 யோவான் 4:4. உங்கள் தலையை உயர்த்தவே இந்த உபத்திரவம், அவ்வளவுதான். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கிறீர், ஆகையால் எதற்கு அஞ்சோம்? ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம், ஒரு மதிலை தாண்டுவோம். உமது கரம் எங்களை தாங்கும், தப்புவிக்கும், மேலே இழுத்துவிடும், விசாலமான இடத்திலே கொண்டு வந்து விடும், உயர்த்தும் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.